வணக்கம் நம்மளே இன்னைக்கு வீடியோவில் ஏன் நம்ம வந்து சாம்சங் M20 ஸ்மார்ட் ஃபோனை வாங்கக்கூடாது, அதுக்கான ரீசன்கள் என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. சாம்சங் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப வந்து எம்பசைஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க, பெருசாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டிஸ்பிளே வந்து எந்த டெக்னாலஜியில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து சில சாம்சங் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எந்த டிஸ்பிளே பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த டிஸ்பிளே வந்து எந்த டெக்னாலஜி வச்சு மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TFT அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி. ஏன் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த 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 டெக்னாலஜி யூஸ் பண்ணால் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெக்னாலஜி, அந்த TFT டெக்னாலஜி வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி, அதாவது ஸ்லோவர் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரில் பார்க்குறதுக்கும் அந்த ஃபோனோட டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு வந்து கலர் டிஸ்பிளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப போராக இருக்கும், குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஸ்பிளே வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கொரில்லா கிளாஸ் எதனா யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இவங்க அஃபிஷியலாக வந்து கொடுக்கல. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொரில்லா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 6 இல்லை வந்து கிளாஸ் 5 இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷனோட தான் வருது எல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனும். ஆனால் ஏன் இவங்க வந்து கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 7904 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்டா கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ட்ரூ ஆக்டா கோர் கிடையாது. அதாவது 2 கோர் ARM கார்டெக்ஸ் A73 6 கோர் ARM கார்டெக்ஸ் A53 அப்படிங்கிற 2 ப்ராசஸரையும் தான் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஆக்டா கோர் கிடையாது. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட GPU பார்த்தீங்கன்னா வந்து மேலி G71MP2 அப்படிங்கிற GPU ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன ஆகும்னா பெருசாக வந்து ஜிபியும் வந்து நல்லா பயங்கரமான கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் எல்லாம் வந்து உங்களோட விளையாடும் போது கண்டிப்பாக வந்து உங்களோட லேகிங் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து ப்ராசஸர் வைஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது வந்து பயங்கரமான ப்ராசஸர் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. அந்த ப்ராசஸர் இதோட வந்து பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லா ஃபோன் மாடல்லையும். ஏன்னா ஃபோன்லாம் வந்து இந்த ஸ்னாப்ட்ராகன் 660 யூஸ் பண்ணாலும் அதெல்லாமே இதோட வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது when compared to இந்த எக்ஸினோஸ் 7904. ஸோ ப்ராசஸர் வைஸும் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இது ஒரு பயங்கரமான ப்ராசஸர் கிடையாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி சாம்சங் இன்னமும் வந்து அவங்களோட பேட்டரியை வந்து லித்தியம் அயன்லேருந்து லித்தியம் பாலிமருக்கு மாற்றாமே இருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. மேபி வந்து காஸ்ட் வைஸ் இது ப்ரொடக்ஷன் வந்து சீப் பண்ணதுனால வந்து அப்படியே வச்சுருக்காங்கன்னு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 2016 வந்து அவங்களோட Note 7 அப்படிங்கிற மாடல் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கான காரணம் வந்து பேட்ரி தான் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தும் வந்து இன்னும் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து இன்னும் வந்து லித்தியம் அயன்லேருந்து லித்தியம் பாலிமருக்கு மாறாமல் வச்சுருக்காங்க. மேபி சீப் பண்ணுறதுனால வந்து அதை இன்னமும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இவங்க அப்டேட் ஆகலை. ஸோ அதுவும் ஒரு பிக் ப்ராப்ளம். ப்ளஸ் வந்து சேஃப்டி வைஸ் லித்தியம் அயன் பேட்ரி பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பேட்ரி தான் அண்ட் கம்பேர் டு லித்தியம் பாலிமர். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இன்றைக்கி கிடைக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அப்பாச்சர் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 1.8 1.4 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இன்னமும் வந்து இவங்க வந்து அந்த 1.9 அப்பாச்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சிங்கிள் லென்ஸ் கேமரா. இன்னொரு விஷயம் நான் பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படி வைட் ஆங்கிள் வந்து பெருசாக வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த வைட் ஆங்கிள் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து டச் டு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எந்த ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது என்ன ரீசன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. இன்றைக்கி நார்மலாக வந்து ஒரு 8000 10,000 ஃபோனுக்கே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தராங்க. ஆனால் ஏன் இவங்க அதெல்லாம் தரல அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஆக்சிஸ் Zenfone
M2 Max Pro அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மாடல் ஒன்று இருக்குது. அந்த மாடல் வந்து அவங்களோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெட்டரான குவாலிட்டியில் வந்து இருக்குது. சேம் ப்ரைஸ் ரேஞ்செலாம். ஸோ சாம்சங் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் குறைச்சிருக்காங்களே தவிர்த்து பட் இன்னமும் வந்து அவங்க வந்து ஓல்டு டெக்னாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்கேஸ் எனக்கு இதெல்லாம் நான் சொன்ன ரீசன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை, எனக்கு வந்து சாம்சங்ன்ற பிராண்டே போதும், நான் அதுக்கே நான் வாங்கிக்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அந்த ஃபோன் வந்து அந்த கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல ஃபோன் தான். பட் இன்னும் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் யூஸ் பண்ணதால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி வேறு எதனா தகவல் வேணும் அப்படின்னு நினச்சாலையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.